ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிட்ஸ் கார்ட்டூன் தமிழ். வாங்க, இப்போ நம்ம கிராணி கேம் தான் விளாட போகிறோம். எக்ஸ்ட்ரீம் மோடில் விளாட போகிறோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நார்மல் மோட்லேயும் நம்மளை போட்டு பெரட்டி எடுக்கும். எக்ஸ்ட்ரீம் மோடில் விளாட போகிறோம். வாங்க, எப்படி சாவலான்னு வந்து ட்ரை பண்ணலாம். நார்மல் மோட்லேயே கைஸ் நம்மளை போட்டு பெரட்டி எடுத்துரும். நம்ம ஈஸி மோட்லேயே அடி வாங்கி சேர்த்துருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரீம் மோடில் போகிறோம். வாங்க, அடி வாங்குறது உறுதி. எல்லோரையும் வச்சுப்போம். போத்தையும் வச்சு சிலிண்டரையாகவும் வைப்போம். ஏன்டா எப்படி இருந்தாலும் நம்ம தப்பிக்க போகிறது இல்லை. வாங்க, நம்ம இப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் முடியாது. வாங்க கைஸ், கேமுக்குள்ளே போவோம். எக்ஸ்ட்ரீம் சீக்கிரம் வாங்க போகலாம். ஆஹா, யார் வர போகிறான்னு தெரில. ஸ்டார்டிங்லேயே கதவை திறந்த வேகத்துக்கு எல்லோரும் வந்து அடித்து கொண்டுருவாங்களா என்னன்னு தெரில. வாங்க கைஸ், நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆஹா, வாங்க உள்ளே போவோம். திறந்த வாரத்துக்கு வந்து அடிச்சிருவாங்களா என்னன்னு தெரியலையே. வாங்க சீக்கிரம் போவோம். சொட்டை வந்துடாதடா, வந்தோடனே சொருகி விட்றாதடா. அட பவியா, பயமாலாம் இருக்குது. வாங்க கைஸ், உள்ளே போவோம். ஆஹா, யார் வர போகிறான்னு தெரில. சிலிண்ட்ரியாகவே சர்க்குன்னு வந்துடுவாப்புலக்கு. எல்லோரும் சரியான ஃபாஸ்ட்டில் போவாங்க. வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி சல்லுன்னு போவாங்கப்பா. எப்படி போகிறாங்கன்னு தெரில. வாங்க செக் பண்ணி பார்ப்போம். கதவை ஆட்டி பார்ப்போம். யாராவது வராங்களான்ட்டு. யாருங்கானு ஆட்டுறதுல வந்தாங்கன்னா அந்த பக்கம் போனாங்கன்னா நம்ம இப்படியே ஓடிடலாம். நம்ம அப்படி வரமாட்டாங்க. நம்ம திறந்தோன்னு வச்சிங்களேங்க, திறந்த வேணது சல்லுன்னு இந்த சைடு வந்துடுவாங்க. மாமா மின்னலுங்கிற மாதிரி வருவான் பாருங்க. ஆஹா, எங்கள் ஆளே காணு. என்ன அந்த ஆட்டி பார்த்தாலும் வரமாட்டேங்கிறாங்க. கதவு அந்த சைடுலாம் வரமாட்டேன். கிராண்ட் மாமா மின்னல் மாதிரி வேகமாக வந்து நம்மளை பார்த்து நம்மளை கொண்டுருவான். வாங்க செக் பண்ணி பார்ப்போம். போகிறாங்களா இல்லையாண்டு. யாருமே போகல. கதவை திறந்துட்டு வெளியில் போகிறது தான் நல்லது. இப்படி தட்டிக்கிட்டே இருந்தோன்னு வச்சிங்களேன், விடிஞ்சிரும். ஆல்ரெடி லேட் ஆகி போச்சு. 5 நாள் தான் நமக்கு டைமு. ஒரு பயிலையும் காணு. சரி வாங்க போவோம், செக் பண்ணி பார்ப்போம். பயப்படாதீங்க கைஸ், பயப்படாதீங்க. என்னையை மட்டும் எப்படியாவது காப்பாற்றிடுங்க. வாங்க போவோம், சீக்கிரம் போகலாம். வாங்க, கதவை திறக்க மாட்டான்டி. திறந்து எஸ்கேப் போய்டுவோம். வாங்க சீக்கிரம் போகலான்னு பார்த்தா முடியலையே. அவ்வளோதான், சரியான வேகத்தில் வந்துக்கிட்டு இருக்கானுங்க. எங்கே ஆளை காணு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். வராங்களா இல்லையான்னு தெரியலையே. திறந்துருவோமா, திறக்க வேணாமா? பக்குன்னு இருக்குது. திறக்கலாமா வேணாமான்ட்டு. சரி வாங்க போவோம். எப்படி இருந்தாலும் நம்ம தானே போய் அடி வாங்கி ஆகணும். அடி வாங்கன்னு முடிவு பண்ணியாச்சு. பயந்தான் வேலைக்கு ஆகுமா? கன்ஃபார்ம். சரி வாங்க போவோம். பைப்பை போட்டு திறந்துட்டு போவோம். திறக்கவே பயமாக இருக்கே. பயப்படாதீங்க கைஸ், தைரியமாக இருக்கேன். சீக்கிரமாக போயிடலாம். வாங்க வெளில போவோம். இங்கே இருக்காங்களா? ஆஹா, இல்லை, யாரையும் காணு. அந்த பக்கம் நம்பி போகலாமா? வருவாங்களா என்னன்னு தெரியலையே. வரும், ஆனால் வராது. வரும், ஆனால் வராது. ஐயோ, எங்கே இருக்குன்னு தெரியலையே. வருமா வராதா இப்படியே பயமாகவே ஓடிட்டுருக்கு. சரி வாங்க போவோம். எக்ஸ்ட்ரீமில் என்ன வேகத்தில் வரப்போகுதுன்னு தெரில. பேய் வேறு. அது நார்மலாக செஞ்சாலும் பரவாயில்ல. வாங்க, இந்த பொட்டிக்குள்ளே எங்கேயாவது நுழைஞ்சுப்போம். எங்கே நுழைகிறது? இதுக்குள்ளே நுழைஞ்சுப்போமா? நம்ம எக்ஸ்ட்ரீம் மோடில் எப்படியும் ஜெயிக்க போகிறதுலன்னு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அடி வாங்கிறது முடியாது பண்ணி வச்சு அடி வாங்கி பார்ப்போம் கைஸ். பயப்படாதீங்க, வாங்க போவோம். ஐயோ, என்ன வேகத்தில் வருதுன்னு தெரியலையே. மின்னல் வேகத்தில் வந்துகிட்டு இருக்கேன். தண்ணியில் எதுவும் குறுக்க வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துடாமல் இருந்தால் சரி. வாங்க போவோம். எங்கேப்பா அது காணு. தாய் கிளவி வந்து தொலையண்டி. போகணும். நான் இங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தால் விடிஞ்சிடும் உங்களுக்கு. எக்ஸ்ட்ரீம் மோடில் இங்கேயே நின்று ஆள் காலியாகிடும் உங்களுக்கு. சீக்கிரமாடி கிளவி. அந்த கிளம்புனையும் ஆளக்கானுமே. கிளவியும் ஆளக்கானு. இப்படி நின்றுக்கிட்டே இருக்குமே தவிர இந்த ஊருக்கு தலைவாசம் எங்கே இருக்குன்னே தெரியலையே. எங்கே போகிறாளா போலியா? நம்பி போனாலும் வேகமாக வந்து அடித்து கொண்டு விடுவா. எப்படி போகிறதுன்னே தெரியலையே கைஸ். வாங்க பார்ப்போம். ஐயோ, எங்கடா போனீங்க? வந்துருங்கடா. டே, எவ்வளோ நேரம்டா நாங்கள் நிற்கிறது? வரா மாதிரியே தெரியலையே. வந்துட்டாங்களா? ஏன்டா வந்து அடிச்சுட்டான்டா, செத்துட்டாங்க கைஸ். அடப்பா, இவ்வளோ நேரம் நின்றுபிட்டு இப்போ வெளியில் வந்துட்டாங்க. அடை போலி. வாங்க, நாள் ஈஸியாக அவுட் ஆகிட்டோம். அவ்வளோ நேரம் நின்றோம், யாரும் வரல. இப்போ மறுபடியும் 2வது நாள் போவோம். எப்படி அவுட் ஆகணுன்னே தெரில. நாள் ஈஸியாக அடித்து கொண்டுட்டாங்க. 2வது நாளாக அப்படி தான் கொள்ள போகிறாங்க. ஏன்டா இது எக்ஸ்ட்ரீம் மோடு, எப்படியும் தப்பிக்க முடியாது. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். எங்கேருந்து வராங்கன்னே தெரியலங்க. அவ்வளோ நேரம் பயந்துக்கிட்டே நின்று கடைசியில் அடி வாங்கி செத்தாச்சு. வாங்க, மறுபடியும் முதல்லேருந்து போய் அடி வாங்கி சாவும். எந்த எவனையுமே காணும். ஆனால் எங்கேருந்து வராங்கன்னே தெரில. எப்படி தப்பிக்கிறது? எக்ஸ்ட்ரீம் மோடில் ஒரே ஒரு மொட்டை மட்டையை வச்சா கூட நம்ம ஜெயிக்க முடியாது. அவ்வளோ ஃபஸ்ட்டாக வருவான். மொட்டை மட்டையும் வச்சு கிளவியும் வச்சு சிலிண்டரியாவையும் வச்சுருக்கோம். எப்படியும் தப்பிக்க போகிறதில்ல. சரி வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த கதையும் அடைச்சி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் கோக்குள்ளையாவது போய் நுழையலாம். எப்படி இருந்தாலும் வந்து நம்மளை
கொண்டுருவாங்கன்னு தெரியுது. சரி வாங்க மறுபடியும் போய் அந்த தொட்டிக்கு இதில் நுழைவோம், பீரோக்குள்ளே நுழைஞ்சு பார்ப்போம். போனாங்கண்டா சரி. கிழவன் நம்ம அச்சோ கிளவி போகிறா. கிழவன் பார்த்துட்டாங்கடா, அடிச்சாண்டா கொண்டாயா. கைஸ் நம்ம 2வது நாள் வெற்றிகரமாக சேர்த்துட்டோம். வாங்க கைஸ், நம்ம வெற்றிகரமாக மறுபடியும் முதல்லேருந்து வந்தாச்சு. 2 நாள் நம்மளை கொண்டுட்டாங்க. 3வது நாள் நம்ம போவாங்க. கிராணி எப்படி கொள்ளணும்னு தெரியாது, எப்படி தான் கொள்றாங்கன்னே தெரியல கைஸ். டப்புன்னு வந்து கொண்டுறாங்க. இப்போ எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரில. மறுபடியும் போய் எங்கேயாவது நிற்கணும் போலக்கு. ஐயோ எப்படி நின்னாலும் கொண்டுறாங்களே, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. எந்த வேகத்தில் வராங்க, எக்ஸ்ட்ரீம் மோடுண்டா மின்னல் வேகத்தில் வராங்க கைஸ். ஐயோ எதுக்குள்ளே போகிறதுன்னு தெரியல. இப்போ இதுக்குள்ளே போய் தான் நொழிய போனதுடா டக்குன்னு வந்து பார்த்துட்டான் கிழவன் எட்டி பார்த்துறாங்க கைஸ். ஆஹா அங்கே ஏதோ போகிற மாதிரி இருக்குது. ஓ அது வந்து இது அலாரம் சவுண்டு ஒரு மிஷின் ஓடுது, ரோபோ. சரி கிழவன் போனான்னு பார்ப்போம். கிழவனும் போனான்னா எஸ்ஐ மேலே ஓடில நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம தப்பிக்க முடியாது. ஆஹா கிழவன் எவ்வளோ வேகம் போயிட்டுருக்கான் பாருங்க. இந்த வேகம் போனான்னா எப்படி நம்ம தப்பிக்க முடியும். கிளவியும் போயிட்டா. வாங்க எஸ்ஐ. ஐயோ இன்றைக்கி எப்படியே தப்பிச்சு ஓடினா அவங்க கீழே போயிட்டாங்க. வாங்க ஓடிடுவோம். என்ன வேகம் போனாலும் சல்லுன்னு வராங்க கைஸ். ஐயோ எப்படி வராங்கன்னே தெரியலையே. நான் வேகம் போகிறாங்க, நம்மளும் என்ன வேகம் ஓட வேண்டியதாக இருக்குது. இங்கே நிற்போமா, இங்கே நின்றா நம்மளை சங்கு ஊதிடுவாங்க. டக்குன்னு திறந்து பார்த்து நமக்கு. ஆனால் எப்பனிக்கு கிடச்சிச்சிங்க எடுத்து மொட்டை மணியாக டப்புன்னு அடிச்சு விடலாம். ஆனால் சீக்கிரம் வந்துடுவாங்க. எக்ஸ்ட்ரீம் மோடு அது அந்த ஈஸியில் வந்து 2 நிமிஷம் வராமல் இருந்தாங்க. ஆஹா நமக்கு ட்ரெயின் இது கிடச்சிட்டு, ஃபீஸ் கேரியல் கிடச்சிட்டு. இதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது இப்போதைக்கு. நம்மளை அடித்து கொண்டுருவாங்க. எப்படியாவது நம்ம தப்பிச்சு போய் ஆகணும். அதுக்கு வந்து நம்ம வெப்பனுக்கு வேணும். வெப்பனுக்கு இருந்தால் உண்டிக்குள்ளே எடுத்து அவன் மண்டையிலே அடிக்கலாம். அதுக்குள்ளே நம்மளை கொண்டாலும் கொண்டுருவாங்க. தேங்காய் இருக்குது, தேங்காய் வச்சு என்ன பண்ணுறது. தேங்காய் சட்னி அரைப்போம் கைஸ். நாங்கள் சட்னி அரைச்சி தோசை சாப்பிடுவோம். பாவிங்களா வெப்பன் கொடுக்குற டயத்தில் தேங்காவையும் மாங்காவையும் கொடுக்குறீங்களா. ரெண்டாள் செடி பண்ணுறீங்க. வாங்கடா ஓடுவோடே வந்துடுவாங்கடா. வந்துட்டாங்கண்ணா சவுண்டு கேட்குது. எங்கடா இருக்கான். பாவி எஸ்கேப் ஆகிட்டோம். நல்ல வேலை மேலே வர மாட்டான் கிழமை. மேலே யார் இருக்கா. காக்கா என்ன காக்கா நீ செய்கிற. காக்காவெல்லாம் வந்து வளர்க்குறாங்க கைஸ். பாவி இந்த வீட்டை சுற்றி முதல்ல சென்டரில் காக்கா கீ இருக்குது. எடுத்தால் நம்ம காக்கா கொத்தோம் கைஸ். நம்ம இதை என்ன பண்ணுறது. இது எங்கே போய் இதில் போய்க்குமா சென்ட்ரல்லா ரூமில் குச்சி சென்ட்ரலாக திரும்பி பார்த்தோன்னா நம்ம கொண்டுடுவோண்டா. அது உஷாரு பற்றியா போ சல்லுன்னு பார்த்துருவோம் கைஸ். இது நம்ம லெஃப்ட்டுக்கு உள்ளே போடுவோம். கீழே போய் எடுத்துக்கலாம். ஐயோ சென்ட்ரலாக வந்துட்டு கைஸ். பாவி எக்ஸ்ட்ரீம் மோடில் லைட்டாக பார்த்தாலே நம்ம சேர்த்துட்டோமே. வாங்க கைஸ் நம்ம டே 4 வந்துட்டோம். கண்டிப்பாக நம்ம இந்த டே 4லேயே மண்டே தான் போட போகிறோம் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா தப்பிக்க முடியாது. ஒரு சிண்ட்ரல்லாவே திரும்பி பார்க்கக்கூடிய நம்மளை கொண்டுடுது. ஒரே மூஞ்சி ஃபுல்லாக ரத்த கலரியாக இருக்குது. எப்படி தப்பிக்கணும் ஒன்றுமாடா நீ நம்பிக்கிட்டு இருக்கா. தப்பிப்பண்டு கண்டிப்பாக தப்பிக்க முடியாது. சரி நம்ம எக்ஸ்ட்ரீமோட நம்மளாம் விளாண்டுருக்கன்னு காட்டணும் முடியல. அதுக்காக தான் விளாண்டுட்டு இருக்குங்க. எப்படி இருந்தாலும் நம்ம தப்பிக்க முடியாது. வாங்க போவோம். அச்சோ என்ன நடக்குது. ஐயோ சிண்ட்ரல்லா கொண்டுட்டாடா. டே 4லேயும் கொண்டுட்டியாடி பாவி. வாங்க கைஸ் டே 5 லாஸ்ட் டேக்கு வந்துட்டோம். சிண்ட்ரல்லாவே நம்மளை பல தடவை கொண்டுட்டா. சிண்ட்ரல்லா ஒருத்தி போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் மோடில் நம்மளை கொள்றதுக்கு. பாவிகளை கிளம்ப என்னன்னா மண்டையிலே சொட்டையிலே அடிக்கிறான். சிண்ட்ரல்லா என்னன்னா திரும்பி பார்த்தாலே சாப்பிடிச்சிட்றான். தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. நம்மளும் ஒரு எக்ஸ்ட்ரீம் மோட ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க லாஸ்ட்டாக ஒரே ஒரு நாள் மண்டையை போட்டால் நம்மளை வந்து ட்ரெயினில் ஏற்றி கொளுத்தி விட்ருவாங்க. க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க கைஸ். வாங்க போவோம். எக்ஸ்ட்ரீம் மோடில் இங்கே போய் நுழைஞ்சிப்போமா. இங்கே போய் நுழைஞ்சு அடி வாங்கிட்டு 2 தடவை அடி வாங்கியாச்சு. அப்பயும் புத்தி வராமல் இங்கே போய் நொழிடும் பார்த்தீங்களா. அதான் நமக்கு திடமாங்கிறது. வாங்க போவோம். வாங்க கைஸ் வாங்க நேரடியாக போய் கிளவி எங்கே கிளவி ஆளை காணும். எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. நம்ம மேலே ஓடிடுவோமா. மேலே ஒன்றாலும் சல்லுன்னு வராங்க. எப்படி வராங்கன்னே தெரியல கைஸ். பாவிகளா ஏன்டா இவ்வளோ ஸ்பீடாக வரீங்க. கொஞ்சம் ஸ்லோவாக நடக்க முடியாமல் நொண்டின்னு வந்தீங்கன்னா நாங்கள் விவசாயி ஓடிடுவோம்டா. இவ்வளோ வேகமாக வந்தால் கிளவி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராங்க. நான் புல்லட் ட்ரெயினை முழுங்கிட்டாங்க இவளுக்கு. என்ன வேகம் வராங்கய்யா. வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரில. கிழவனையும் எப்படி இப்போ காய்ச்சி தப்பிக்கிறது. சரி பார்ப்போம் வாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் முயற்சியாக நம்ம வந்து இதுக்குள்ளேயே நொஞ்சிக்கிட்டே இருந்தோம்னு அப்படியே இது வந்து டே 5 முடிஞ்சு சேர்த்து போயிடுவோம். எப்படியாவது வெளியில் போகணும். ஆனால் எப்படி போகிறதுன்னு தெரில. அவங்க வரமாட்டுறாங்க. கீழே வந்தாங்கன்னா போகலான்னு பார்த்தோம். ஆளையே காணும். சரி நம்ம எவ்வளோ நேரம் எங்கேயே நிற்கிறது. சரி பார்ப்போம் காய். எப்படி இருந்தாலும் போய் தான் ஆகணும். வாங்க போகலாம். நம்ம தானே அடி வாங்கி ஆகணும். போன வைத்து வந்துடுவாங்களோ. வந்துடாதீங்கடான்னு சொல்லிட்டே போவோம். வாங்க காய்ஸ் மேலே போவோம். முதல்ல போயிருக்கலாம். அவ்வளோ நேரம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம். வந்துடுவாங்க. ஒழுங்காக உஷாராக வெளியில் ஓடிடுவோம். ஓடி உண்டிக்கல் கிடக்கிதானு பார்ப்போம் காய். உண்டிக்கோல் கிடச்சிச்சிங்களேன் மண்டையில் அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகிடலாம். ஐயோ என்னத்தோ சத்தம் கேட்குது. வந்துட்டாங்களா. ஆளே காணும். சரி வாங்க ஏதாவது பண்ணுவோம். இங்கேயே நொழிஞ்சிட்டு இருந்தால் காது. உண்டிக்கோல் தான் வேணும். வெப்பன் கீ தாங்க யூஸ் வேணும் நமக்கு. வெப்பன் கீ எடுப்போமா. வெப்பன் கீ எங்கே இருக்குது. இந்த ரூமில் எந்த ஜில்லாவில் கிடக்குனே தெரியல கைஸ். போனாலும் டக்குன்னு வந்து போடுறாங்க. வேகமாகவும் போக முடியல, ஸ்லோவாகவும் போக முடியல.
எப்படி போனாலும் வந்துடுறாங்க. வாங்க போவோம். எப்படி இருந்தாலும் இங்கே அடி வாங்குறது உறுதியாயிடுச்சு. ஐயோ கிளம்ப வந்துட்டாங்க, ஐஸ் போட்டாங்க. 5வது நாள் நம்மள டெத்து அடுத்து உறுதி. ஆஹா வந்துட்டார், தாத்தா வந்துட்டாரு, சோழியை முடிச்சு விட்டாரு. ஹலோ வாங்க, நம்மளை வந்து ட்ரெயினில் ஏற்றி வச்சு கொளுத்த போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை கொண்டுட்டாங்க. ஆடா பாவிகளா, எக்ஸ்ட்ரீம் மோடில் 5 நாளையும் வச்சு செஞ்சிட்டிங்களேடா, ஒரு ஜாமானம் கூட எடுக்க முடியலையடா, எல்லாத்தையும் கொண்டுட்டீங்களேடா. ஆடா பாவிகளா தாத்தா, இந்த வயசான காலத்தில் உனக்கு டெரர் இருக்குது, டெரர் கொண்டுட்டீங்களடா. ஆஹா இன்னைக்கு சூப்பு வச்சு குடிக்க போகிறோம் மனுஷக்கறி. வாங்க வாங்க போலாம்.